82வது கேள்வி. கடிகாரத்தில் நேரம் இப்போது மாலை 2:05 எனில் 20 மணி 55 நிமிடங்கள் கழித்து கடிகாரத்தில் சிறிய முள் எந்த எண்ணை சுட்டும் அப்படிங்கிறது கேள்வி. இப்போ மணி என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா 2:05 PM. சரிங்களா? இது கூட எவ்வளோ நேரத்தை கூட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 20 மணி நேரம் 55 நிமிடங்கள். சரிங்களா? நமக்கு ஏற்கனவே இருக்கிறது 2 மணி நேரம் 5 நிமிடங்கள். இப்போ இதை கூட்டணும் அப்படின்னு நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 22 மணி நேரம் 60 நிமிடம் அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதை நம்மளுடைய நேரம், அதாவது இது ரயில்வே டைம் கொடுத்துருக்காங்க. இப்போ சாதாரண நேரம் ஆக்கணும் அப்படின்னா அதுலேருந்து நம்ம எதை கழிப்போம் அப்படின்னா 12 நம்ம கழிச்சிருவோம். சரிங்களா? இப்போ 12 கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 10 மணி நேரம் 60 நிமிடம் கிடைக்கும். 60 நிமிடமும் என்ன தான்? 1 மணி நேரம் தான். அப்போ அதை கூட என்ன செஞ்சுக்கணும்? 1 மணி நேரத்தை கூட்டிக்கணும். 11 மணி நேரம் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் 1 11 மணி நேரம் அப்படிங்கிறது தான் கரெக்ட். 83வது கேள்வி. முதல் 2 எண் அல்லது எழுத்துக்களுக்கிடையே உள்ள தொடர்பினை கண்டறிந்து விடுபட்ட எண் அல்லது எழுத்தை கண்டுபிடிக்கவும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கேள்வி கொடுத்துருக்காங்க. முதல்ல இந்த ரெண்டுக்கும் இடையில் C54Rக்கும் E85Qக்கும் முதல்ல என்ன தொடர்பு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டா தான் இங்கே வர வேண்டியதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். நமக்கு C54R அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ C அப்படிங்கிறதுக்கு நம்ம ஆல்ஃபாபெட் படி நம்ம என்ன நம்பர் எடுத்துக்குவோம் அப்படின்னம்னா 3 அப்படின்னு எடுத்துக்குவோம். R அப்படிங்கிறதுக்கு 18 வரும். நமக்கு 3 × 18 போட்டோம் அப்படின்னம்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா இந்த 54 அப்படிங்கக்கூடிய எண் என்ன செஞ்சிடும்? நமக்கு கிடச்சிரும். அதே போல் E அப்படிங்கிறதுக்கு 5, Q அப்படிங்கிறதுக்கு 17, 5யும் 17யும் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும்? 85 கிடச்சிரும். அப்போ இதுக்கு உண்டான தொடர்பை நம்ம என்ன செஞ்சிட்டோம்? கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ அடுத்ததுக்குள்ளே நம்ம அதை பார்க்கலாம். G84, அடுத்தது L. இப்போ ஜிக்கு நம்ம என்ன நம்பர் எடுப்போம்? நம்ம 7. எல்லுக்கு என்ன எடுப்போம்? நம்ம 12. இப்போ 7 12 84 அப்படிங்கிறது கிடச்சிரும். சரிங்களா? இப்போ இந்த தொடர்பை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்து இருக்கிறதையும் நம்ம என்ன செஞ்சுக்கணும்? பார்த்துக்கணும். இப்போ இங்கே முதல்ல C வந்திருக்கு. ஒரு எழுத்து விட்டு நமக்கு அங்கே என்ன கிடச்சிருக்கு? E போட்டிருக்காங்க. அடுத்ததாக F விட்டுட்டு நம்ம என்ன கொடுத்துருக்காங்க? அவங்க G அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதே போல் R அப்படின்னு இருக்குது. அதோட டிசெண்டிங் ஆர்டர் Qக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? R கொடுத்துருக்காங்க. இந்த Cக்கு அப்புறம் ஈங்கிறது அசெண்டிங், இங்கே RQ அப்படிங்கிறது டிசெண்டிங் ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. அதனால் கவனமாக பார்த்துக்கணும். ஸோ இங்கே Q இருக்குது. அடுத்ததாக இங்கே என்ன கொடுத்துட்டாங்க? R கொடுத்துட்டாங்க. அப்போ இங்கே முதல்ல ஆரம்பிச்சிருக்கிறது G அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கு. சரிங்களா? அப்போ ஒரு எழுத்தை என்ன செஞ்சுக்கணும்? நாம் விட்டுக்கணும். ஜிக்கு அப்புறம் ஹெச்சை விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன எழுத்துருக்கணும்னா I. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? L கொடுத்துருக்காங்க. இது டிசெண்டிங் ஆர்டரில் இருக்கிறதுனால இதுக்கு என்ன எழுத்து வரணும்? நமக்கு K வரணும். இப்போ ஐக்கும் கேவுக்கும் என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்க்கணும். I அப்படிங்கிறதுக்கு 9ம் K அப்படிங்கிறதுக்கு 11ம் வரும். இப்போ 9 × 11ன்னு போட்டோம் அப்படின்னா 99. நமக்கு என்ன விடை வருதுன்னா I 99K அப்படிங்கிறது. அப்போ எது விடையாக வரும் அப்படின்னம்னா தேர்வு 2. 85வது கேள்வி. ஒரு ரகசிய குறியீட்டு முறையில் கேன் என்பது 36 எனவும் பெட் என்பது 22 எனவும் குறித்தால் கட் என்பதன் குறியீடு என்ன? இப்போ ஒன்றுக்குமான ஆல்ஃபபெட்குரிய நம்பர். இப்போ C அப்படிங்கிறதுக்கு 3, A அப்படிங்கிறதுக்கு 1, N என்பதற்கு 14. அப்போ இதெல்லாம் கூட்டினா 18 வருது. சரிங்களா? ஆனால் இவங்க நம்ம கேள்வியில் கொடுத்துருக்கிறது என்னென்னா கேன் என்பது 36 அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல. இப்போ இந்த 36க்கு என்ன செய்வோம்? நம்ம 18 × 2 அப்படின்னா 36 வந்துடும். அடுத்ததாக பெட் அப்படிங்கிறதுக்கு 2, 5, 4 இதெல்லாம் கூட்டினா 11 வரும். நமக்கு அவங்க கேள்வியில் கொடுத்துருக்கிறது 22. இப்போ 11 2ஆல் பெருக்கணும்னா 22 கிடச்சிரும். அடுத்தது கட் அப்படிங்கிறதுக்கு Cக்கு 3, Uக்கு 21, Tக்கு 20. இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணோன்னா 44 கிடச்சிரும். அசிட்டிஸ் நம்ம 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும்? 88 அப்படிங்கக்கூடிய எண் கிடச்சிரும்.
நமக்கு ரெண்டாவது ஆப்ஷனில் வரக்கூடிய 88 அப்படிங்கிறது தான் ஆன்சர்.